இன்றைய மன்னா. சத்தியத்தினாலே அறையை கட்டும் நமது தேவை. வேத வசனங்கள். எபேசியர் 6:13. ஆகையால் பொல்லாத நாளிலே எதிர்த்து நிற்கவும் எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு நிற்கவும் நீங்கள் திராணியுள்ளவர்களாய் இருக்கும்படி தேவனுடைய முழு ஆயுதவர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 6:14. எனவே சத்தியத்தினாலே உங்கள் அறையை கட்டிக்கொண்டவர்களாய். ஊழியத்தின் வார்த்தைகள். நாம் நமது அறையை கட்டுவது என்பது நமது முழு ஆழ்தத்துவத்தையும் பலப்படுத்துவதாகும். நமது முழு ஆழ்தத்துவமும் சத்தியத்தால் பலப்படுத்தப்பட வேண்டிய தேவையிருக்கிறது. இந்த பலப்படுத்துதல் உட்காருவதற்காக அல்ல, நிற்பதற்காக. அதிகாரம் 4 சத்தியம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்ட விதத்தின்படி இங்கு சத்தியம் என்பது கிறிஸ்துவில் உள்ள தேவனை நம் வாழ்வில் உள்ள நிஜமாக, அதாவது தேவன் நம் வாழ்வில் நம்மால் உணர்ந்தறியப்பட்டு அனுபவமாக்கப்படுகிறார் என்பதை குறிக்கிறது. இது உண்மையில் கிறிஸ்து தாமே நம்மால் வாழ்ந்து காட்டப்படுவதாகும். யோவான் 14:6. இது ஒரு நடைமுறைக்குரிய வழியில் நம் வாழ்வில் வெளிக்காட்டப்பட்ட தேவன் தாமே தவிர வேறொன்றுமில்லை. அத்தகைய சத்தியம் நம் அறையை கட்டும்போது நாம் நிற்கும் நோக்கத்திற்காக பலப்படுத்தப்படுகிறோம். எவ்வாறாயினும் உங்கள் அன்றாட வாழ்க்கை இயேசுவில் உள்ள சத்தியத்தின் தரத்தை விட மிகவும் தாழ்வாக உள்ளது என்று வைத்துக்கொள்வோம். பொல்லாத நாளில் நின்று எதிர்த்து நிற்பதற்கு பதிலாக நீங்கள் ஓடிப்போவீர்கள். உங்கள் தினசரி நடையில் தேவனுடைய சாட்சியும் வெளியாக்கமும் இல்லாததால் பிசாசின் சூழ்ச்சிகளுக்கு எதிராக நிற்க உங்களுக்கு வலிமை இல்லை. நமது அன்றாட வாழ்க்கை தளர்வாக இருந்தால் இருளின் வல்லமையை எதிர்த்து நிற்க முடியாது. நாம் நிற்பதற்காக நமது அன்றாட வாழ்வு சத்தியத்தின் கோட்பாட்டின்படியும் சத்தியத்தின் தரத்துக்கு ஏற்றபடியும் இருக்க வேண்டும். இவர்கள்தான் தாக்குதலையும் எதிர்ப்பையும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள். அவர்கள் சத்தியத்தால் அரைக்கட்டப்பட்டிருப்பதால் அவர்கள் எதிராளிகளுக்கு முன்பாக நிற்க முடியும். ஆனால் நம் அன்றாட வாழ்க்கையிலும் நடையிலும் தேவன் வெளிக்காட்டப்படாவிட்டால் நம் அறையில் கச்சை இருக்காது. எதிரிக்கு எதிராக நிற்க நமக்கு வலிமை இருக்காது. ஆமென்.